ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலேயே அழகான மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நம்ம எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய அழகான 10 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். முதல்ல நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். சென்னையில் நம்ம சுற்றி பார்க்க மெரினா பீச், கிண்டி தேசிய பூங்கா, செம்மொழி பூங்கா, வள்ளுவர் கோட்டம், கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லிட்டு பல இடங்களை நம்ம சென்னையில் சுற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க வேண்டிய இடம் தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி. தி எண்ட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கக்கூடிய கன்னியாகுமரியில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆகிய 3 கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் நம்ம சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கு சுற்றி பார்க்க விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, மகாத்மா காந்தி நினைவு மண்டபம், காமராஜர் மணிமண்டபம், முக்கடல் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட பல இடங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் மாமல்லபுரம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல பாண்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்ட பல குடைவரை கோயில்களை நம்ம பார்க்கலாம். ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் கோயில், புடைப்பு சிற்பங்கள், கடற்கரை கோயில்கள், கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், ஸ்ரீ ஸ்தல சயன பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல இடங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் தஞ்சாவூர். இங்கு நம்ம ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலில் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டிருக்கிற 20 டன் எடை இருக்கக்கூடிய பெரிய நந்தி சிலையையும் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த இடத்துல சிவகங்கை பூங்கா, தஞ்சாவூர் அரண்மனை, சரஸ்வதி மகால் நூலகம், ராஜராஜ சோழன் மணிமண்டபம் உள்ளிட்ட பல இடங்களை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் ராமேஸ்வரம். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கு அமைஞ்சிருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோயில் உலகிலேயே மிக நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள கோயிலாக விளங்குது. இந்த கோயிலில் மொத்தம் 23 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த தீர்த்தங்களில் நீராடிட்டு இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ராமேஸ்வரம் தீவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்தையும் மறக்காம போயிட்டு பாருங்க. அடுத்ததாக தனுஷ்கோடி. ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய புயலால் அழிந்து போன ஒரு நகரம் தான் தனுஷ்கோடி. இந்த இடத்துல இருந்து நம்ம இலங்கையை கூட பார்க்கலாம். இங்குதான் இந்திய பெருங்கடலோ வங்கக்கடலோ ஒன்று சேருது. மேலும் இங்கு ராமசேதுன்னு சொல்லக்கூடிய ஆதமின் பாலத்தையும் நம்ம பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க எந்த இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குற்றாலம் தமிழ்நாட்டின் ஸ்பா என அழைக்கப்படுது. இந்த இடத்துல நம்ம குற்றாலம் மெயினருவின்னு சொல்லக்கூடிய சுமார் 258 அடி உயரத்திலிருந்து விழக்கூடிய இந்த பெரிய அருவியில் நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். மேலும் இங்கு சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பல அருவிகளை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். மேலும் இங்கு காசி விஸ்வநாதர் கோயில், அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் உள்ளிட்ட பல கோயில்களையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல். இந்தியாவின் நயாகரா நீர்வீழ்ச்சின்னு அழைக்கக்கூடிய இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டிலேயே ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்குது. இந்த இடம் தருமபுரியிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு போனால் நம்ம ஒகேனக்கல் ரிவரில் குளிக்கலாம், ஆயில் மசாஜ் பண்ணலாம், ஒகேனக்கல் ஃபால்ஸில் குளிக்கலாம், ஐந்தருவியை பார்க்கலாம், தொங்கு பாலத்தை பார்க்கலாம், முதல பண்ணையை பார்க்கலாம், மீன் அருங்காட்சியகத்தை பார்க்கலாம், மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடலாம், சுவையான மீன் வறுவலும் சாப்பிடலாம். ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான இடமா இந்த ஒகேனக்கல் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் காஞ்சிபுரம். இந்தியாவிலேயே அதிக கோயில்களை கொண்ட நகரமாக காஞ்சிபுரம் விளங்குவதால காஞ்சிபுரம் கோயில் நகரம் என அழைக்கப்படுது. இங்கு நம்ம அருள்மிகு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயில், அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோயில், உலகளந்த பெருமாள் கோயில், சித்திரகுப்த சுவாமி கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல கோயில்களை இங்கு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய இடம் மதுரை. இங்கு புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நம்ம பார்க்கலாம். மேலும் இங்கு புது மண்டபம், காந்தி அருங்காட்சியகம், திருமலை நாயக்கர் அரண்மனை, 10 தூண்கள், மதுரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலையும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய முக்கியமான 10 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த 10 இடங்களை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே போயிட்டு பாருங்கள். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.